விஜய் ஒரு செகண்ட் சார், நான் அந்த வீடியோ ஆன் வச்சுக்கிறேன். சோ நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து எலும்புகளுக்கான ஒரு மருந்து. நம்ம உடம்புக்குள்ள எலும்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 207 எலும்பு. இந்த 207 எலும்பையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம விட்டுறோம், அதுதான் சொல்ல போனோம். சொல்ல போனோம்னா நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் பிஜே வச்சு உடம்பு நல்லா பாத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்துக்கணும். ஒரு இப்ப தெரியாது, ஒரு 70 வயசுக்கு அப்புறம் ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு நம்ம எலும்புகள் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே முக்கியம். அதை பாத்துக்கிறதற்கு சாப்பாடு கூட வேற ஏதாச்சும் சேர்த்துக்கணுமா மேம், வெறும் சாப்பாடு போதாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, வெறும் சாப்பாடு போதாது, சாப்பாடு கூட சேர்த்து நம்ம ஏதாச்சும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மனுஷங்களுக்கு எலும்புக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு நிறைய சக்தி இதுக்குள்ள வந்து சேர்த்திருப்பாங்க. நியூட்ரிஷன் பிஜேல மட்டும் பாத்தீங்கன்னா இது அது இதுன்னு சொல்லி அடுத்தடுத்து நான் நிறைய சொல்லுவேன். என்னடா எதுக்கு மேம் இவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட் 207 எலும்புக்கு இவ்வளவு சேர்த்தாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அடுத்தடுத்தடுத்து நிறைய பொருட்கள் சேர்த்திருப்பாங்க. சிலர் என்கிட்ட டவுட் கேட்கறது நியூட்ரிஷன் பிஜே வச்சு சொல்லிடுறேன். மேம் நான் வந்து இது பொடியும் இருக்கும் மாத்திரையும் இருக்குமா, பொடியை மட்டும் எடுத்துக்கவான்னு கேக்குறாங்க, மாத்திரையை மட்டும் எடுத்துக்கவான்னு கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, ரெண்டையும் சேர்த்துதான் எடுத்துக்கணும். நீங்க தனித்தனியா எடுக்கக்கூடாது. ஏன் இதை வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டையும் நமக்கு ஒன்னா வைக்க முடியாது, அவ்வளவு இது இருக்காது அப்படின்னு சொல்லிதான் நமக்கு வந்து மாத்திரை பொடி எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கோம். நீங்க எல்லாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரிச்சு பிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதாவது நான் வந்து மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறேன் மேம், நான் வந்து பொடி மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு கேட்கல அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு ஒரு மாசத்துல கேட்கும், சிலருக்கு வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கே ஒரு 3 டப்பா காலி பண்ணாதான் கேட்கும், 4 டப்பா கேட்கும். எந்த அளவுக்கு உள்ள சிவியாரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய எடுத்துக்கதான் செய்யணும். கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு எலும்பு டக்குன்னு ரியாக்ட் ஆகும். அது உங்க வயசு உள்ள எந்த அளவுக்கு அது தேய்ச்சிருக்கு இது எல்லாத்தையும் பொறுத்துதான். இப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிஷியல் டேஸ்ல நியூட்ரிசார்ஜ் பிஜே எடுக்க ஆரம்பிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சில கொஞ்சம் ஒரு 10 நாள் இல்லாட்டி ஒரு 15 நாளைக்கு அந்த உடம்புல அந்த சத்துக்கள் எல்லாம் உள்ள சேரும் பட்சத்தில் இனிஷியலா லூஸ் மோஷன் வர்றதற்கு சான்சஸ் இருக்கு. பயப்பட ஒண்ணுமே தேவை. சத்து உடம்புல உள்ள போய் சேரும் போது நம்ம உடம்புல வெளியேற்றுறதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதர் தன் தட் உங்களுக்கு எதுவுமே நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை நீங்க கண்டினியூ தான் பண்ணணும். இது ஐயோ அவங்க இப்படி சொல்றாங்க, நியூட்ரிஷன் பீச் எடுத்துரும் லூஸ் மோஷனா போடுன்னு சொல்றாங்க, நான் டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லிடுறப்பான்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி கிடையாது. இட்ஸ் ஏ காமன் கண்டம், நம்ம சொல்லிதான் கொடுப்போம் இருக்கும் போதே. சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து உள்ள மாத்திரையும் இருக்கும் பொடியும் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஏன் முட்டி வலி வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம உடம்ப நம்மளே பாத்துக்கலாங்க. இப்ப நியூட்ரிசார்ஜ் மீட்டிங் நீங்க ரெகுலரா வர வர என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களே நீங்க நல்லா பாத்துக்கிடுவீங்க. சோ இது மாதிரி இருக்கு, என்னன்னா இருந்தா நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உடம்ப நீங்களே பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோடயுமே நம்ம பாத்துக்கிட முடியும். ஏன் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்பு மட்டும் சில உறுப்புகள் போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன், திரும்ப பழையபடிக்கு கொண்டுட்டு வர்றது கஷ்டம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க வந்து நல்லா பாத்துக்கோங்க, இருக்கும்போதே நல்லா பாத்துக்கோங்கன்னு. அந்த வரிசையில வரக்கூடியதுல எலும்பும் ஒன்று. சோ எலும்பை நீங்க பாத்துக்கல, அடுத்து எலும்பு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா இருக்காதுங்க, போயிடும். வயசு ஆக ஆக மனிதர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டி வலி அப்படிங்கிற பிரச்சனை என்னமோ ஒரு பொதுவா காமனான பிரச்சனை மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சொல்லுங்க.
அப்படி நம்ம விடக்கூடாது. முட்டி வலி வந்தவங்களுக்கு தான் தெரியும். இதை நான் சொல்றது வந்து யாரால உணர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேம் எனக்கு முட்டி வலி இருக்கு மேம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் ஐயோ முட்டி வலியா பயமா இருக்கே வந்துடக்கூடாது அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு வலி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாத்ரூம்க்கு கூட நடந்து போக முடியலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவை, என்னங்க வேணும்னு கேட்டா, எனக்கு என் கால் வலிக்காம இருக்கா போதுங்க. பாத்ரூம்க்கு என்னுடைய இதுக்காச்சும் நடந்துக்கிடுவேன்னு சொல்லி இப்ப என்னென்ன செய்யுது, எப்படி பாதுகாக்கலாம் பார்ப்போம். மனிதர்களுக்கு ஒரு வகையான ஒரு வயசுக்கு அப்புறம் ஆஹ் கால் வீங்க ஆரம்பிச்சிருது. மரத்து போன மாதிரி இருக்கு. இல்லாட்டி ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கு. அதாவது எந்திரிச்ச உடனே நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நடக்க நடக்க கொஞ்சம் பரவாயில்லங்க. பட் எந்திரிச்ச உடனே பயங்கரமா இதா இருக்கு. ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, முதல் காரணம் உடல் பருமனா இருக்கிறது. உடல் பருமனா இருக்கிறதுனால இது மட்டும் கிடையாது. 200க்கும் மேற்பட்ட ஒரு நோய்கள் ஒரு மனுஷனுக்கு வரும். 200க்கும் மேற்பட்ட நோய்கள். அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. இது மட்டும் கிடையாது. குண்டா இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி வருமா, முதுகு வலி வருமா, கழுத்து வலி வருமா, கேன்சர் வருமா, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வருமா, அவங்களுக்கு தூக்கம் சரியா வராம பிரச்சனைகள் வருமா, பிபி வருமா, சுகர் வருமா, ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வரும். ஒரு குண்டா இருக்காங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பிரச்சனை நம்ம கமா போட்டு டேரக்டா போய் இதெல்லாம் வரும்னு சொல்லலாம். இது என்னன்னா இருக்குன்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு உடல் பருமனா இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த முட்டியில தான் எலும்பு நம்மளுடைய 3-5% நம்மளுடைய உடம்புடைய வெயிட் வந்து முட்டி எலும்பு தான் தாங்குது. அப்படியே எல்லாருக்கும் மெயினா முதுகு வலி, கழுத்து வலி வர முட்டி வலி வர்றதுக்கு காரணம் அவங்க வெயிட் வந்து இந்த எலும்பு தாங்கி தாங்கி கஷ்டப்பட்டு அந்த எலும்பு வந்து தேய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு காரணம். இன்னும் அவங்க கரெக்ட் வெயிட்டா தான் இருக்காங்க, அவங்களுக்கே முட்டி வலி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருனாலும் உங்ககிட்ட முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு சொன்னா எதனால வலிக்குதுங்கிற காரணத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிரச்சனை சொல்றாங்களா, முட்டி வலி வந்து ஒரு நாள்ல வர பிரச்சனை கிடையாது. அதாவது நேத்து நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வலிக்குதுன்னு கிடையாது. 10 வருஷமா ஏதோ நீங்க செஞ்சிருக்கீங்க அதனால வலிக்குது. அதுக்குரிய காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்னங்க வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். அதுதான் மெயின். சோ நீங்க ஒரு 10 இயர்ஸா சரி இப்ப ஒண்ணும் பாக்கல, சரி 10 வருஷமா நீங்க உங்களுடைய லைஃப் உங்களுடைய என்ன மாதிரி வேலை பார்த்தீங்க, வீட்டுல எப்படி வேலை பார்ப்பீங்க, இல்லாட்டி அந்த நீங்க சொன்னீங்க கம்பெனில அங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அதை வச்சு நம்ம கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம் அவங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு. ஒண்ணு அவங்க டீச்சர், லெக்சரர்ஸ் அவங்க ரொம்ப முட்டிய வேலை கொடுக்குற மாதிரி, சரியா அந்த பால் கறக்குறவங்க, வெளியில டெய்லி வேஜஸ் பீப்புள், இது மாதிரி பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய முட்டிய ரொம்ப யூஸ் பண்றாங்க. ஒரு அத்லட்டா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் ஒரு கோச், அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு யூஸ் பண்ணாலும் முட்டி வலி பிரச்சனை வரும். யூஸே பண்ணாட்டினாலும் முட்டி வலி பிரச்சனை வரும். சரியா? நிறையவே இப்ப இந்த கேட்டகரிக்குள்ளதான் நமக்கு வந்து அடங்குறாங்க நம்ம உலகத்துல. எல்லா வேலைகளையும் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே பார்க்கணுங்கிற மாதிரி வந்துருச்சு. சரியா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜம்மு ஏசில வேலைங்க, நான் சேர் போட்டு உட்காந்துதான் இருக்கேன், எனக்கு ஆபீஸ் தான் வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யோசிக்கணும். கண்டிப்பா உங்க உடம்புக்கு நீங்க 45% 45 நிமிஷங்கள் எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாக்காட்டி இன்னைக்கு உங்க வயசு 40, இப்பயே நீங்க உங்க உடம்ப பார்க்கல, அடுத்து 70 வயசுல எப்படி பாத்துக்கிடுவீங்க? உட்காந்தே இருக்கிறவங்களுக்கு மொபிலிட்டி போய் உள்ள மசில்ஸ் எல்லாமே பயங்கர ஒரு மாதிரி ரிஜிட் ஆகி ஸ்டிஃப் ஆகி வலியை கொடுக்கத்தான் செய்யும். எலும்பும் போயிரும். யாரெல்லாம் ரொம்ப வேலையை பார்க்கலங்க, நம்ம அப்படியே உட்காந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும்னு நம்ம சொல்லிதான் கொடுக்கணும். சரியா? சோ அதனாலதான் பிரச்சனைன்னு சொல்லி கொடுக்கணும். அது போக நான் சாப்பிடல அவ்வளோ சத்துக்கள் இருக்காதுங்கன்னு சொல்றவங்களுக்கும் எலும்பு ரிலேட்டட் பிரச்சனை வரத்தான் செய்யும். சரியா? இது வந்து அது போக டீனேஜர்ஸ் எல்லாம் வருது.
டீனேஜர்ஸ் வந்து சிலர் வந்து பால் குடிக்கிறதை விட்டுட்டாங்க. நம்ம உடம்புக்கு நீங்க கால்சியம் சாப்பாட்டுல இருந்து எப்படியாச்சும் சத்துக்கள் இதெல்லாம் கொடுக்கலன்னா நல்ல ஒரு 2-3 இயர்ஸ்லயே சில 3 இயர்ஸ் அவங்க வந்து ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. நல்லாவே சாப்பிடல, சுத்தமா ஒரு வேளை கூட அவங்க பாலே குடிக்கல அப்படிங்கிற போது அவங்க உடனே உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்ல, நடக்க முடியாது, காலை மடக்க முடியாது. இது வந்து டாக்டர் சொன்னாங்க. பொதுவா டீனேஜர்ஸ் வந்து வருது கால்சியம் டெஃபிஷியன்சினால அவங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அவங்க அம்மா பாத்துக்கிறாங்க. அங்க போய் அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தம் கிடைக்காததுனால உடனே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோம். அவ்வளவு பிரச்சனை பண்ணுது. இது கால்சியம் டெஃபிஷியன்சி கொடுப்பாங்க டீனேஜர்ஸ் எல்லாம் சொல்றேன். சோ உடனே டக்குன்னு அவங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்ற மாதிரி வித்தியாசம் தெரியும். நான் சொல்றது 18 ஏஜ் அப்போதான். நீங்க வந்து உடனே சின்ன பிள்ளைங்க நினைச்சுக்கிறாங்க. சரியா, சிறு குழந்தைகளுக்கான ஒன்று கிடையாது. அது போக இது இப்படி இருக்கிற காரணத்தினால உள்ள இருக்கிற எலும்புகள் வீக் ஆயிருதுங்க. அதனால உங்களுக்கு ஜவ்வு கிளியலாம், எலும்பு தேயலாம், உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் வந்து காஞ்சு போகலாம், கொஞ்சம் கம்மியாகி வரலாம், எலும்பும் ஒட்டிடலாம். அப்ப என்னங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா எலும்புக்கு நடுவுலையும் இந்த ஒரு லிக்விட் இருக்குங்க. சரியா? நம்ம இதுல ஒரு எலும்புக்கு நடுவுல உடம்புல இருக்கிற எலும்புல எல்லா எலும்புக்கு நடுவுலயும் இருக்கும். ஒரு எலும்புக்கு நடுவுல இருக்கிற தண்ணி காஞ்சு போனா கூட நம்மளுக்கு அந்த இடத்துல வலி இருக்கு. சரியா? இது நீங்க ஓவர் யூஸ் பண்ணாலும் இதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு வந்து இந்த இடத்துல திருப்பி வலிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த இடம் தாங்க அப்படி வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ரீசன் பாத்தீங்கன்னா, நீங்க மேபி ரொம்ப வீட தூக்கிட்டே இருப்பீங்க. அந்த இப்படி இந்த மூவ்மெண்ட் வந்து நீங்க நிறைய கொடுக்கறதுனால இந்த எலும்பு அப்படியே ஜாயின்ஸ் வளர்ந்து அது ரொம்ப யூஸ் ஆகுறதுனால அந்த இடத்துல இருக்கிறது வந்து காஞ்சு போயிடுது. சரியா? சிலர் நினைப்போம் நடக்கிறதும் அப்படி. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நடக்கிறது நல்லது அப்படிங்கறதுக்காக நடந்துகிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு. சரியா? எவ்வளவு அவங்க உடம்புக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப நடக்கிறது, இல்லாட்டி ரொம்ப வேலை செய்யறது, ரொம்ப இழுத்து போட்டு ஜிம் இது அப்படி ஃபுல்லா பண்றது, இல்லாட்டி நான் தான் வேலை பண்றேன், வெளியும் போய் வேலை பாக்குறது, வீட்லயும் வேலை பாக்குறது, பயங்கரமா உடம்பு என்னமோ ஒரு மிஷின் மாதிரி பிடிச்சு ஆட்டி வைக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலயும் உள்ள இந்த லிக்விட் என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரைஞ்சு போயிடும். இது எதுக்கு இவ்வளவு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இல்லாம போயிடுச்சுன்னா இந்த எலும்பும் ஒட்டிரும். அந்த எலும்பும் ஒட்ட விடாம வைக்கிறதற்காக தான் கடவுள் வந்து உள்ள இந்த சைனோவியல் கிரியேட் வச்சிருக்காங்க. இதனாலதான் நம்மளால வேலைகள் எல்லாம் ஈஸியா பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த எலும்பும் ஒட்டிட்டா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ உரச பயங்கரமா உங்களுக்கு வலி இருக்கும். அதை உங்களால நினைச்சே பார்க்க முடியாது. சோ வேலையே பண்ணாதவர்களுக்கும் உள்ள இந்த லிக்விட் வந்து காஞ்சு போகும். எக்ஸ்ட்ரீமாவும் இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணாமையும் இருக்கக்கூடாது. உடம்பு ஏத்த மாதிரி பார்த்துக்கணும், சாப்பாடும் கொடுக்கணும். சரியா? சோ முட்டி வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இதுல எந்த வலி உடம்புல எலும்புகள் இருந்தாலும் நம்ம நியூட்ரிசார்ஜ் பீஜே கொடுக்கணும். மெயினா இதை காட்டியிருக்கிறத வந்து முட்டியை வச்சுதான் காட்டியிருப்பாங்க. உடனே நீங்க வந்து என்ன முட்டிக்கு மட்டும்தான் போல அப்படின்னு சொல்லி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடாதீங்க. பொதுவா கழுத்து வலி, கை கால் வலியை விட முட்டி வலி அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த லெஃப்ட்ல நம்மளுக்கு வந்து முட்டி வலி வச்சு காட்டியிருப்பாங்க. பட் இட் டசன்ட் மீன் இது வந்து முட்டி வலியை மட்டும் கியூர் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்க இதை பொதுவா உடம்புல எங்கெங்க வலி, எலும்பு வலிக்குதா, எந்த மாதிரி வலி, மேல இருக்கா, உள்ள இருக்கா, இதெல்லாத்தையும் நீங்க கேட்கணும் வயதுக்கு இருக்கும் போது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். நிஜமா சொல்றேன். டாக்டர்ஸ் வாங்குற மெடிசின்ஸ் மாதிரி கிடையாது. இது ரூட் காஸை சரி பண்ணும். சரியா? அப்ப என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து முட்டி வலி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் பெரியசா நம்ம வந்து டாக்டர்ஸ்ட போய் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. முட்டி வலி, கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு வலி பிச்சு எடுக்கும். ஃபர்ஸ்ட் பொதுவா மெயினா முட்டி வலிக்கு மாடி படிக்கட்டுகள் ஏறும் போது வலி இருக்காரு. சரியா? லைட்டா வலி இருக்கும். அந்த லைட் வலியை நம்ம மனுஷங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டா இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டா பெஸ்ட்டுங்க. எதுனாலும் அதுதான். அது லைட்டா இருந்துச்சுங்க, ஆனா அந்த ஸ்கிரிப்ட் விருந்துகிட்டே இருக்கு. தலைவலியோ, வயிற்று வலியோ, கை வலி, கால் வலி, ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு புண்ணு அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கா, ஹோம் ரெமடிய செஞ்சு
நீங்களே ஏதாவது செஞ்சோ இல்லாட்டி டாக்டர்கிட்ட போய் கரெக்டா கியூர் பண்ணிடுறோம். அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு எப்ப பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைட்டா சவுண்ட் கேட்கும், வலிக்கும், ஸ்டிஃப்னஸா இருக்கும், ஐயோ முட்டி வலிக்குதே எதனால, டாக்டர் போய் பார்த்துருவோமா இல்ல. ஈஸி. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல கரெக்ட் பண்றதா ஈஸி. எப்ப நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிப்போம்னு கேட்டீங்கன்னா, நடக்கவே முடியாது. படிக்கட்டு கொஞ்சம் கூட ஏற முடியாது. 10 படியை ஏறுறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். மெதுவா மெதுவா அப்படி தாங்கி தாங்கி அந்த உள்ள வலி அவ்வளவு வலியை தாங்குவாங்க. ஒரு நாள் உங்க ப்ளீஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டுக்கோங்க. உங்க மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு முடியலப்பா, டாக்டரை போய் பார்த்துருவோம், இல்ல நம்மளே போய் மெடிக்கல்ஸ்ல கேட்டுருவோம்னு சொல்லி சர்வே என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேரு டாக்டர்கிட்டே போகாம டைரக்டா மெடிக்கல்ஸ்ல போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுறாங்க. அதுதான் நல்லா கேட்கும் எல்லாரும் சொல்றாங்க. டாக்டர்கிட்ட வாங்குறத விட நான் போய் தலைவலிக்கு வயிற்று வலி எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போய் கேட்பேன். இவர்கிட்ட போய்கிட்டு இருந்தா அங்க உட்காந்து அவருக்கு ஒரு 500 ரூபாவை கொடுத்து எதுக்கு இருக்கு. டேரக்டா போய் மெடிக்கல்ஸ்ல போய் வயிற்று வலி முட்டி வலின்னு சொன்னா அவங்க கொடுத்துட்டு போறாங்க, நான் வாங்கிட்டு போறோங்கிற மாதிரி போறீங்க. பட் அது தப்புங்க. சோ உங்களுக்கு பெயின் கில்லர் நீங்க எடுக்க எடுக்க அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, போட்டிருப்பீங்க, போட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு வலி எல்லாம் விட்டுரும். அடையாளம் உங்க மைண்ட் என்ன சொல்லும், டாக்டர் கூட கேட்காதுப்பா, நல்லா வலி விட்டுருச்சுங்க. அந்த போட்ட மாத்திரை உங்களுக்கு போய் முட்டி வலி ஒண்ணும் சரி பண்ணல, உங்க உடம்புக்கு வலிய தெரியாம வச்சிருக்கு. உள்ள வலி இருக்கு, பட் அந்த வலியை உங்களால உணர முடியல. அது பேர் தான் பெயின் கில்லர். பெயின் கில்லர் டேமேஜ கியூர் பண்ணோம்னா இந்த முட்டி வலியெல்லாம் ஒரு நாள்ல எதுவுமே குணப்படுத்த முடியாது. சரியா? உங்களுக்கு வலிய அந்த எண்ணெய் போட்டு மசாஜ் போட்டு இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு குறையுமே தவிர, ஒரு நாள்ல ஜவ்வு கிழிஞ்சது சரியாயிடுச்சு, உனக்கு முட்டி வலியில இருந்தது சரியாச்சுன்னு ஒரு நாள்ல குணப்படுத்துறது உலகத்திலே எதுவுமே கிடையாது. இந்த மாத்திரைகள் உங்களுடைய வலிய தெரியாம வச்சிருக்கே தவிர அது எதுவுமே இல்லை. சரியா? சோ டாக்டர்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்லி அனுப்புவாங்க, உங்களுக்கு உடம்பு பிரச்சனைன்னு போயிருப்பீங்க, முட்டி வலிக்கே போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாத்திரை கொடுத்துட்டு ஒரு ஸ்கேனோ எக்ஸ்ரேயோ பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு டாக்டர் வந்து 10 டேஸ், இப்பதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, பட் 10 டேஸ் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வேற கண்ட்ரி பீப்புளை விடுங்க, மெயினா இந்தியால தமிழ்நாட்டுல மக்கள் வந்து 10 டேஸ் பெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது எல்லாரும் என்ன பண்ணுவோம், அந்த 10 நாள் தான் நல்லா வேலை பார்க்கிறோம். சரியா? ஒரு நாள் ரெஸ்ட் அப்படியே படுத்து இருப்போம், அவர் கொடுத்த மாத்திரை இதெல்லாம் இப்ப இந்த வழியே இல்லை எனக்கு, படுத்துட்டு இருக்கிறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப புடிச்சு உள்ள எலும்பு தேஞ்சிருக்கு, ஜவ்வு விலக்கி இருக்கு, தாய்மொழில் ஃப்ளூயிட் இல்ல, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் உங்களுக்கு எலும்பு வலியோ கால் வலியோ முதுகு வலியோ இருக்கு. 10 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கல்ல, எடுக்கணும்ல. எடுக்காம என்ன பண்ணுவீங்கன்னா, அன்னையாரம் பிடிச்சிட்டு இங்கே பாரு எக்ஸசைஸ் பண்றேன், இந்தாப்பா நான் நடக்கிறேன் படி, எனக்கு எதுவும் செய்யாது, நடக்காம விட்டனாலதான் இனிமே நல்லா நடந்து உடம்பு பாத்துக்கிறேன்னு நீங்க அனையாரும் மேலும் மேலும் நடக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கூட கொஞ்சம் உங்க உடம்புக்கு பிரச்சனைகள் கொடுத்து வந்து விட்டுரும். அந்த டைம் தேவை. டாக்டர்ஸ் வந்து சொல்றது வந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா கூட நீங்க ஒரு 5 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் ஃபீல் ஆகும். ஏன்னா இது ஈஸி கிடையாது. உள்ள திரும்ப அதை சைனவியல் புயல் வைக்கிறதோ வர வைக்கிறதோ ஜவ் விளைக்கிறத சரியாக்குறதற்கு ரெஸ்ட் எடுக்கத்தான் செய்யணும். உண்மை அது. நீங்க போடுற பெயின் எந்த மாத்திரைனாலும் நீங்க யோசிச்சு போங்க, இங்கிலீஷ் மெடிசின்ஸ் வந்து 2 நாள் 3 நாள் சாப்பிடுறதே நல்லது கிடையாது. நாங்க வருஷ கணக்கா எடுக்கிறோம். எனக்கு ஹார்ட்ல சர்ஜரி பண்ணிருக்கேன், எனக்கு நான் வயிற்றுவலிக்காக எடுக்கிறேன், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்காக எடுக்கிறேன், தூக்க மருந்து எடுக்கிறேன், இப்படி எதுக்கோ உனக்கு நீங்க சாப்பிடுற மாத்திரை அசிடிட்டியை கொண்டுட்டு வந்து விடும். லாங் டர்மா எடுக்கிற மாத்திரை, அதாவது நான் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமா நான் வந்து ஒரு 4-5 கலர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தாங்க வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய மெயின் உறுப்புகள் கிட்னி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், கண்ணு மூக்கு எல்லாமே. நீங்க ஒண்ணு கண்ணுக்காக எடுத்துட்டு இருப்பீங்க, அது பின்னாடி உங்களுக்கு வேற ஒரு கிட்னியை போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்னிக்காக எடுத்துட்டு இருப்பீங்க, அது உள்ள உங்க வயிறை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். வயிறுக்காக எடுத்துட்டு இருப்பீங்க, அது ஹார்ட்டை பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட் உண்டு. அப்ப முட்டி ரொம்ப வலிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா,
நான் டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது இல்ல. ஏன்னா உங்களுக்கு உள்ள பாத்ரூம்கே போக முடியல, அடுத்தவங்க நம்பி இருக்கிற மாதிரி நிலைமை நம்மளுக்கு நல்லா இருக்காது. நடக்க முடியாம இருக்கும்போது உங்களுக்கு அந்த வலியும் இதுவும் முடியவே முடியாது. அப்ப டாக்டர்கிட்ட போவீங்க. ஒன்ஸ் அத மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த உள்ள சைனஸ்ல ரொம்ப காஞ்சு போய் எலும்பு எலும்பு ஒட்டி இருக்குன்னு சொல்லும் போது டாக்டர் சொல்ற ஒரே வார்த்தை சரிச்சு, சரியா, முட்டு வலி அறுவை சிகிச்சை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க டாக்டர்ஸ் யார்ட்டாச்சும் தெரிஞ்சா கேட்டு பாருங்க. இது ஆரம்பிக்கிறதே லட்சத்துலதான் ஆரம்பிக்கும். அது போக சில ஆப்ரேஷன்ஸ் என்னதுன்னா உங்க உடம்புக்கு ஏற்றபடி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குமே தவிர ஃபுல்லா ஒரு 100% வந்து ரிசல்ட் கொடுக்காது. அதுல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி ஒருக்க பண்ணிருக்கோம், சரியா செட் ஆகல, திரும்ப பண்ணணும் அதுங்கிற மாதிரிலாம் இது சொல்ல மாட்டாங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க உடம்புக்கு ஏற்றபடி பார்க்கணும், அந்த சர்ஜரி வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப பழையபடிக்கு நீங்க ஓட முடியும் அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அப்ப இதற்கு தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் பிஜே இருக்கு. இது அருமையான ப்ராடக்ட், நம்மளுக்கு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ஒன். மக்களுக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் பிஜே இஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். இது உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இருக்கும். நீங்க நம்ம வெப்சைட் போயும் ரெஃபர் பண்ணிக்கலாம். 90 நாட்கள் நம்மளுக்கு பிரைம் ஹாஸ்பிட்டல் ஹைதராபாத் வந்து கழுத்து வலி, கை கால் வலி, முட்டி வலி, நடக்க முடியல, ஜவ்வு கிழிச்சிருக்கு, எனக்கு உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட் இல்ல, இது மாதிரி பிரச்சனைகள் வந்த நபர்களுக்கு 90 நாட்கள் கொடுத்து எல்லாருக்கும் ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிருக்குன்னு டாக்டர் சீல் வச்சு சைன் வச்சு கொடுத்ததுதான் நம்மளுக்கு கிளினிக்கலி ப்ரூவன் சர்டிபிகேட். சரியா? ஸோ அப்போ வந்த அனைவர்களுக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னா அது ஒரு அருமையான ப்ராடக்ட், அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போவேன், உள்ள நிறைய பொருட்கள் சேர்த்திருக்கிறதுனால குளுக்கோசமைன், ஹைட்ரோகுளோரைட் உள்ள சேர்த்திருக்காங்க. எப்பவுமே நீங்க ஒரு எலும்பு ரிலேட்டட் சாப்பிட்டீங்கன்னா அதுல சல்பேட் இருக்கும், பட் உங்களுக்கு ஹைட்ரோகுளோரைட் இருக்காது. ஹைட்ரோகுளோரைட் இருக்கிற ப்ராடக்ட் சல்பேட்டை விட ரொம்ப பெஸ்ட். சரியா? விலை கூடின ப்ராடக்ட்ஸ்ல சில ப்ராடக்ட்ஸ்ல தான் இருக்கு, எல்லாருமே சல்பேட்டை கலக்குறாங்க, அது கம்மியான விலை. பட் ஹைட்ரோகுளோரைட் தான் பெஸ்ட். ஏன்னா அப்சார்ப்மெண்ட் உங்க உடம்புல போய் ஒட்டுறது, அதுதான் ரொம்ப சிறந்ததாக அமையுது. இதுக்குள்ள சேர்த்திருக்க ஒவ்வொரு பொருட்களுமே எல்லாமே எலும்புக்கு, அந்த ஜவ்வு கிழிஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் உதவும். நம்ம எலும்பு எப்படி இருக்கும்னா ஒன்ஸ் அந்த கொலாஜன் வந்து நிறைய இருந்தாதான் எலும்பு இப்படி அடர்த்தியா இருக்கும். எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா வெயிட்டா டென்ஸா இருந்தாதான் உங்களால நடக்கிறது, இந்த வலி இதெல்லாமே இருக்கு, அது நல்ல வேலைகள் எல்லாம் செய்ய முடியும். உடையிற மாதிரி இருக்கு, அந்த கொலாஜன் ஃபார்மேஷன் நல்லா இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உடம்பு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், வலி இருந்துகிட்டே இருக்கும், வேலைகள் அவ்வளவா பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ரிப்பேர் ப்ராசஸும் அதிகமா இருக்கும். அந்த ஜவ்வு கிளிறது, முட்டி வலி, கழுத்து வலி, கை கால் வலி இது எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்றதற்கும் நம்மளுக்கு அதுதான் நம்ம குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைடை உள்ள வச்சிருக்கோம். உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியை கூட்டி கொடுக்கறதற்காக தான். ஸோ இது உங்களுக்கு வலி இருக்கு சொல்றவங்க, வீக்கம் இருக்குன்னு சொல்றவங்க, ஸ்டிஃப்னஸ் இருக்கு, எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, எனக்கு படிக்கட்டுகள் ஏற முடியல, கீழே எனக்கு டாய்லெட்ல எனக்கு மடக்கி உட்கார முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் சொல்லும் நபர்களுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அழகா நியூட்ரிசார்ஜ் பிஜே வந்து பரிந்துரைங்க. ஏன்னா நியூட்ரிசார்ஜ் பிஜே உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக இதுல MSM வச்சிருப்பாங்க. இது என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற வீக்கம், வலி இது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஸோ இதுக்குள்ள வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அருமையான ப்ராடக்ட். இது இந்த காம்பினேஷன்ல வேற எதுவுமே கம்பெனில வேற மார்க்கெட்ல இல்ல. விட்டமின் K27 வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு பால் குடிப்பாங்க, பட் உடம்புல போய் ஒட்டாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உடம்புல விட்டமின் டி இருக்காது. ஸோ விட்டமின் டிக்கும் கால்சியத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சம்மந்தம் இருக்கு. சரியா? இதை எப்படி நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உடம்புல
கால்சியம், பாஸ்பரஸ் சில சத்துக்கள் உடம்புல போய் ஒட்டணும்னா அதுக்கு சில சத்துக்கள் உடம்புல இருக்கணும். இந்த சத்து அந்த சத்தை சார்ந்து இருக்கும். இந்த சத்து இல்லைன்னா அந்த சத்து நீங்க கொடுத்தும் வேஸ்ட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துள்ள சாப்பாடு சேர்க்கும் போது ஒட்டுறதற்காக நம்ம இதுக்குள்ள எல்லா சத்தையும் ஒருங்கிணைச்சு சேர்த்துருக்கோம். பரங்கி சாம்பிராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பு உள்ள வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், கேள்விப்பட்டெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்துது. அது என்னங்க இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள் வீக்கம், எரிச்சல் சிலருக்கு இருக்கும். இந்த உள் வீக்கம், எரிச்சல் இருக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் உங்களுக்கு குறைச்சு இது வரைக்கும் சப்போஸ் எனக்கு டேமேஜ் இருக்கு, எனக்கு முட்டி வலி இருக்குங்க, எலும்பு தேய்மானம் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதற்காக இதெல்லாத்தையும் வச்சிருக்காங்க. சரியா? பைனாப்பிள் தண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் உங்களுக்கு இன்ஃபிளமேட்டரியா வேலை பார்க்கும். மேங்கனீஸ்ங்கிற சத்துனா கால்சியம் தான் தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. எலும்புக்கு கால்சியம் கால்சியம்னு மேங்கனீஸும் தேவை. சரியா? எலும்புக்கு அந்த சத்தும் தேவை முக்கியம். பட் நமக்கு தெரிய மாட்டேங்குது. போரான் நம்ம எலும்பை ஸ்ட்ராங் ஆக்குறதற்காக. அடுத்தபடியாக காப்பர் வச்சிருக்காங்க. இது கொலாஜன் ஃபார்மேஷனை கரெக்ட் பண்றதற்காக. பால்ல இருந்து எடுத்த கால்சியம் சத்தை உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா கால்சியம் நமக்கு தெரியும் தேவை எலும்புக்கு அப்படிங்கிறதற்காக இது எல்லாத்தையும் ஒருங்க வச்சிருக்காங்க. சவுத் அமெரிக்கால அவங்க முட்டி வலி இதுக்கெல்லாம் பொதுவா அங்க கிடைக்கக்கூடிய ஒரு வகையான அரிய வகையான ஒரு ரோஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. சரியா? ரோஸ் ஹிப் அப்படின்னு ஒரு வகையான ஒரு ஃப்ரூட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்க எல்லாம் அந்த பகுதியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் இருக்கிறதுனால அங்க இருந்து நம்மளும் இதை வரவழைச்சு முட்டி வலிக்காக இதை உள்ள வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு முட்டி வலி, எலும்பு வலி பிரச்சனைகளை சரி பண்ணி இனிமே பிரச்சனை வரவிடாம அந்த லிக்விட திரும்ப கொண்டுட்டு வர்றதற்காக இதையும் சவுத் அமெரிக்கால இருந்து உள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்ப நம்ம வலி, வீக்கம், ஜவ்வு விலகி இருக்கு, எலும்பு உடஞ்சு ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு, எலும்பு ரிலேட்டட் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கலாம். உள்ள விண்ணு விண்ணுன்னு வலி தெரிக்கிறது, கை கண்ணை கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்குது, டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு நடக்க முடியலைங்க, இப்படி சொல்றவர்களுக்கும் கொடுங்க. இதுக்குள்ள இனுலினும் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் எல்லாருக்கும் சாப்பிடுற சாப்பாடு வயிறு பிரிச்சு எடுக்க தெரியாட்டினாலும் பிரச்சனை வரும்ன்றதற்காக, டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்ட் பண்றதற்காக இதுக்குள்ள எண்ணெயில வச்சு இது வரைக்கும் சத்தை உங்க உடம்பு உரியலனா, கால்சியத்தை உரியல, மெக்னீசியத்தை உரியலன்னு சொல்றவர்களுக்கு அதையும் சரி பண்றதற்காகத்தான் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சரி பண்றதற்காக எண்ணெய் வச்சிருக்காங்க. அப்ப இனிமே நீங்க சாப்பிட்ற சத்து உரியும். அதை உரியிற வேலையை பண்றதுக்கு, டைஜஸ்டிவ் சரி பண்றதுக்கும் எண்ணெய் வச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்புல போய் இந்த சத்தெல்லாம் செய்யற ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரச்சனை, முட்டி வலி எந்த காலம் கூட மறந்துடுவாங்க. பட் இட் டேக்ஸ் டைம், டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி. சரியா? மெக்னீஷியம்ங்கிற சத்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50% உடம்புல மெக்னீஷியம் நம்மளுக்கு எலும்புலதான் போகும். சரியா? பட் அதை நம்ம சாப்பாட்டுல இருந்து நிறைய கொடுக்க மாட்டேங்கிறோம். எதுல மெக்னீஷியம் சத்து இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். வயசாகும் போதுதான் யோசிப்போம். அனையாரம் நீங்க கொடுக்குற சத்து வயசாகும் போது உடம்புல போய் அப்சர்வ் ஆகாது. ஏன்னா வயசாயிடுச்சு. சரியா? ஸோ அப்ப நம்ம உடம்பு எலும்பு எப்படி வச்சிருக்கோம்னா பிரிட்டலா வச்சிருக்க கூடாது. பிரிட்டல்னா கண்ணாடி டம்ளர் மாதிரி நீங்க வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருந்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா, மாடி படிக்க ஏறி லைட்டா விழுறது, தடுக்கிறது, உடனே உடஞ்சிரும் எலும்பு. அப்படி வச்சிருக்க கூடாது. ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும். கீழே விழுந்தாலும் ஓகே, ரத்தக்கட்டு வந்துச்சு, ஒன்னும் பெருசா இல்லைன்னு இருக்கணும். இல்லாட்டி கீழே விழுந்தவங்க அந்த இடுப்பெலும்பு உடஞ்சிருச்சு, படுக்கையா இருந்தாரு, 1 வருஷம் தான் இறந்து போயிருக்காங்க. இது மாதிரிலாம் வச்சிருக்கோம். சோ அப்ப நியூட்ரிஷன் பிஜே நம்ம பிரச்சனை இருந்தாதான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரியவர்களுக்கு ஒன்ஸ் நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்க நியூட்ரிஷன் பிஜே எடுத்து எலும்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இதுக்குள்ள என்னென்னாங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எலும்ப ஸ்ட்ராங் பண்றதுக்கு மில்க், கால்சியம், விட்டமின் K27, இனோலின், விட்டமின் டி, மெக்னீசியம், இந்த சத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிஷன் பிஜேக்குள்ள வச்சிருக்காங்க. சரியா? சோ அடுத்தபடியாக ஜவ்வு உங்களுக்கு பிரச்சனை விலகி இருக்கு, அது கிழிஞ்சிருக்கு, அது சரியா இல்ல அப்படிங்கிறப்போது அதுக்காக குளுக்கோசமின் ஹைட்ரோகுளோரைட், ரோஸ் விட்டமின் K27 உள்ள அந்த திரவம்
காஞ்சிருச்சுங்கிற போது MSM சல்பர் குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இவ்வளவு பொருட்களையும் மாத்திரை அளவுல வச்சு பார்க்கும் பட்சத்தில் மாத்திரை வந்து ஒரு டூத் பிரஷ் அளவு பெருசா வர மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு இதை நம்மளுக்கு முழுங்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொடியாகவும் டேப்லெட்டாகவும் பிரிச்சுக்கிட்டாங்க. சோ சின்ன சைஸ் உங்களுக்கு கம்மியான அளவு போதும் அப்படிங்கிறத மாத்திரையில சேர்த்து, நிறைய அளவு வேணுங்கிறது எல்லாத்தையும் பொடியில சேர்த்து கொடுத்துட்டாங்க. சரியா? சோ பொடியில மில்க் கால்சியம், மெக்னீசியம், இனுலின், ரோஸ்கேட், விட்டமின் டி இருக்கு. உங்களுக்கு மாத்திரையில இது வந்து பைனாப்பிள் ஃபிளேவர், உங்களுக்கு பியூர் வெஜ் தான். இதுக்குள்ள கம்மியா சேர்த்தா போதும் அப்படிங்கறத போரான், காப்பர், மேக்னீசியம், குமிலின், ரோஸ்வில, விட்டமின் டி, விட்டமின் K27, MSM, குளுக்கோசமைன் ஹைட்ரோகுளோரைடு எல்லாம் மாத்திரைகள் இருக்கு. சரியா? இதை எப்படி எடுத்துக்கணும்? இது எவ்வளவு ரூபாய்? உள்ள எவ்வளவு டேப்லெட் இருக்குன்னா 3500 ரூபாய். 30 டேப்லெட் இருக்கும், 30 சாஷே இருக்கும். இதை நம்ம கிட் பேக் அப்படின்னு சொல்லிதான் கொடுப்போம். இதை சேர்த்துதான் கொடுக்கணும். சோ நீங்க தனித்தனியா வேணா எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு பேச்சே கிடையாது. நீங்க இதை கொடுக்கும் போதே இப்படிதான் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல 10 பிரிச்சு வச்சிருக்கோம். சரியா? சோ அப்போ நம்ம சேர்த்து கொடுக்க போதுதான் அவங்களுக்கு உள்ள ரிசல்ட் தெரியும். 1 மாசத்துக்கு நீங்க ஒரு பேக் வாங்கினீங்கன்னா கரெக்டா இருக்கும். சோ இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, முட்டு வலி, முதுகு வலி, ஃப்ராக்சர் இருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, எனக்கு ஆடி படிக்கிற ஏறும் போதெல்லாம் வலிக்குது, எனக்கு காஞ்சு உட்கார முடியல, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல, கண்ணங்குட்டி கீழே உட்கார முடியல அப்படின்னு சொல்லும் நபர்கள் அனைவருக்கும் நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா கொடுக்கலாம். சோ பொதுவா இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வராது. அதாவது சிறு குழந்தைகளுக்கு முதுகு வலி, முட்டி வலி இதெல்லாமே இருக்காது. ஏன்னா எலும்பு நம்மளுக்கு நம்ம சத்துள்ளதான் சாப்பிடாட்டி கூட நமக்கு எலும்பு வந்து கரெக்டா தான் இருக்கும். சோ இது வந்து நீங்க ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க அழகா இந்த வலி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். சரியா? சோ இத வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 டம்ளர் தண்ணியில பொடிய நல்லா கலந்து, தண்ணிய குடிச்சிட்டு 1 டம்ளர் தண்ணியில ஒரு மாத்திரைய போட்டுற சொல்லுங்க. சரியா? இதை எவ்வளவு காலம் எடுத்துக்கணும்னா, எவ்வளவு நாள் வலி இருக்கோ அவ்வளவு நாள் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் வரணும். சோ இத அவங்க வந்து இப்ப அப்பன்னு நிறுத்துறதா கேட்டீங்கன்னா, வலி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள நிறுத்திட சொல்லுங்க. சரியா? சோ இத எவ்வளவு காலம் தொடர்ந்து எடுத்து வராங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க. அது போக எக்ஸசைஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே மாற்றதான் செய்யணும். இதையும் சொல்லிக் கொடுங்க. அடுத்தபடியாக நான் உங்களுக்கு என்னுடைய போன்ல இருந்து காட்டுறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம்.